ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியை கொஞ்சம் பெரிய சைஸாகவும் கொஞ்சம் சின்ன சைஸாகவும் செஞ்சுருக்கேன். வாங்க என்னோடய செய்முறையை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. 2 ஏலக்காவை அதோடு சேர்த்து மிக்சியில் நல்லா அரைச்சி பவுடராக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சுகர் பவுடரை ஒரு பவுலில் மாற்றிக்குங்க. சர்க்கரை எடுத்த அதே கப்பில் அரை கப் தயிர் எடுத்துக்குங்க. அதே கப்பில் 3 கப்பு மைதாவை அதோடு சேர்த்துக்குங்க. 3வது கப்பு மாவையும் நான் அதில் சேர்த்துட்டேன். சுவைக்காக ஒரு சிட்டிகை சால்ட்டையும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ரெடியாக எடுத்துக்குங்க. இந்த மாதிரி பிசைஞ்சதும் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் நெய் அதில் சேர்த்து உருட்டிக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். கையில் ஒட்டலை பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இதை அப்படியே ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. 20 நிமிஷம் ஆன உடனே நம்ம மாவு பார்த்திங்கன்னா அப்படியே மெத்துன்னு இருக்கும். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். முந்திரி கொஞ்சம் எடுத்து உடச்சி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு உருண்டைக்குள்ளும் ஒரு முந்திரியை வச்சு உருட்டிக்குங்க. கையில் பாருங்கள், குலோப்ஜாம் சைஸ் அளவுக்கு தான் நான் மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரு முந்திரியை வச்சு உள்ளே வச்சு அப்படியே உருட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டிக்குங்க எல்லாத்தையுமே. நான் வீடியோவுக்காக ஒத்த கையில் உருட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 கையிலையுமே உருட்டிக்குங்க. இந்த மாதிரி மொத்தமாக பிளேட்டில் உருட்டி ரெடியாக வச்சுக்கிட்டு 10 ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ரொம்ப முக்கியம், ஆயில் ரொம்ப ஹீட்டில் இருக்கக்கூடாது. ஒரு 50% ஹீட்டில் நம்ம போட்டு பொரிச்சு எடுக்கணும். அதிக ஹீட்டில் போட்டு பொரிச்சோம்னா கருகிடும். அதனால் 50% ஹீட்டில் பொரிச்சு எடுங்க. கொஞ்சமாகவே எடுத்து நான் கோலி சைஸில் போட்டு எடுத்தேன். இந்த சைஸில் இன்னுமே நல்லா மொறுன்னு இருக்குது. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். மீதி இருந்த மாவு எல்லாத்துலேயுமே நான் ஒரு முந்திரியை வச்சு கோலி சைஸில் உருட்டி ரெடியாக பிளேட்டில் வச்சுக்கிட்டு ஆயில் 50% ஹீட்டில் இருக்கும்போது எல்லாத்தையுமே போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள். பொரிஞ்சதும் பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான். பிளேட்டுக்கு மாற்றின உடனே நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும். அப்போ தான் மொறுன்னு இருக்கும். ஆற வச்சு டப்பாவில் போட்டிங்கன்னா 1 வாரம் கூட மொறுன்னு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.